ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வெள்ளை பூசணிக்காய் வச்சு, நாட்டு பூசணிக்காய் வச்சு நம்ம ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு சைடிஷ் நான் அன்றைக்கிங்க மாங்காய் மண்டி செஞ்சேன், அதை தான் வச்சுருக்கேன். நம்ம அந்த மசாலா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மாடியில் போய் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அம்மியெல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுங்க. மார்னிங்கே பாப்பா ஸ்கூல் போகிறதுனால ரெடி பண்ணியிருக்கேன். இது இந்த நாட்டு பூசணிக்காய் சாம்பல் கலரில் இருக்க பாருங்க, 200 கிராம் எடுத்திருக்கேன் நான். இங்கே சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர், அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக 100 ml தண்ணி இருந்தால் கூட போதும்னு வச்சுக்கோங்களேன். உப்பு, மஞ்சத்தூள், இதுக்கு மசாலா ஒன்று, இதில் மோர் 1 கப்பு கடைஞ்சி வச்சுக்கலாங்க. மசாலா பார்த்திங்கனாக்கா நம்ம மாடிக்கு தாங்க காலையில் 6:30க்கே வந்துட்டோம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் பச்சரிசி, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் எடுத்திருக்கேங்க. அதுலேயே இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் 3 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு எடுத்திருக்கேன். வீட்டிலே அரைக்கணுன்னா கூட அரைச்சிருக்கலாம். நான் மோஸ்ட்லி மலப்பு பார்க்காம எப்போவுமே மாடிக்கு வந்துடுவேன். சட்னி, தேங்காய் சட்னி எது அரைக்கிறதுனால நான் மாடிக்கு வந்துடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் 3 ஸ்பூனு, 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இந்த பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காயில் பார்த்திங்கனாக்கா நமக்கு சயின்ஸ் ரீதியாகவும் அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஆன்மீக ரீதியாகவும் அதிகமாக நமக்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இப்போ யாருக்காவது வீட்டிலலாம் திருஷ்டி அதிகமாக இருக்குது, சில பேர் ஏவல் நமக்கு வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்க அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்காது. பசங்களாம்னா சொல்கிற பேச்சு, நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த கெட்ட எனர்ஜி மாதிரி, நமக்கு இதை எப்படி வெளியில் எடுக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் நினைப்பாங்க இல்லைங்களா. கெட்டதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த வெள்ளை பூசணிக்காயோட மகிமைன்னே வச்சுக்கோங்களேன். மகத்துவம் அவ்வளோ இருக்குது இதில். இதில் பார்த்திங்கன்னா ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு வச்சுருக்கேன் இல்லைங்களா. இதை தட்டி தான் போட்டுக்கணும், நம்ம வச்சு அரைக்கக்கூடாது, நைஸாக அரைக்கக்கூடாது. 1-2 வலிக்கிறப்ப 1-2 தட்டிக்கணும். அடுத்து நம்ம அரைக்கிறது பார்த்திங்கனாக்கா கடலைப்பருப்பு, அரிசி வச்சு அரைக்கிறத பார்த்திங்கன்னா கொரகரப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இந்த வெள்ளை பூசணிக்காயை வாரத்தில் திருஷ்டி அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க, எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்குங்க, அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து ஒரு 15 நாள் இல்லைன்னா மாதத்துக்கே நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை ஜூஸ் அடித்து மிளகு போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். அவ்வளோ அதில் ஒரு இது இருக்குங்க, மகத்துவம். நம்ம எல்லா திருஷ்டியும் வெளியில் எடுத்துரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணிடுவது. அதனால் நான் எப்போ பார்த்தாலும் இந்த நாட்டு பூசணிக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா நான் விடவே மாட்டேன். ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம வீட்டில் சேர்த்துடணும். கூட்டாக வச்சா பசங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி மோர் குழம்பு, பூசணிக்காய் சாம்பார், இந்த மாதிரியும் வச்சுருவேன். அப்புறம் ஒரு சில சமயம் எனக்கு நல்லா நிறைய பெருசாக ஆஃபாக அப்படி ஊர்லேருந்து கொண்டு வராங்க அப்படின்னா தொடர்ந்து ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன் இந்த பூசணிக்காயை. நான் எல்லோரும் மோர் குழம்பு காமிச்சிருப்பாங்க, நான் இந்த இது சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் மெயினாகவே இந்த பூசணிக்காவே நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இது பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சாம்பல் கலரில் இருக்கும் இந்த பூசணிக்காய். இப்போ ஹைப்ரூட்டில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. இதுக்கு 2க்கும் வித்தியாசம் தெரியாமல் பூசணிக்காய் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியே கிடையாது. பெரிய நிறுவனங்களுக்கு இதுக்கெல்லாம் உடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த பெருசாக தெரிஞ்சவங்க அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும், ஊருங்கள்லேயும் நமக்கு போனால் கிடைக்கும். அந்த சாம்பல் கலரில் நல்லா பெருத்து போயிருக்கும் அந்த பூசணிக்காய். ஹைப்ரூட் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம இப்போ காய் வெந்துருச்சு, 5 நிமிஷம் தாங்க வேகிறதுக்கு ஆகும். இது மோரை கடைஞ்சி வச்சாச்சு. இப்போ எத்தனை பேர்த்துக்கு தேவையோ அதை எல்லாமே இங்கேயே கலந்துக்கலாம். தண்ணியெல்லாம் நம்ம அரைச்ச மசாலா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் இதிலேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் தேவையான அளவு தண்ணியெல்லாம் இங்கேயே கலந்து வச்சுக்கலாம். களைஞ்சி வச்சுட்டு
அந்த வேக வச்ச பூசணிக்காய் அதில் போட்டுக்கலாம். வெண்டைக்காயும் போட்டு பண்ணுவாங்க. சவுச்சவ்வு இதுலேயும் பண்ணுவாங்க. நான் ஒரு சில சமயம் ப்ளெயினாக வச்சுட்டு மாவு இட்லி மாவில் வெங்காயம் பச்சை மிளகா அரிஞ்சு போட்டு வடை மாதிரி சுட்டு இதில் போட்டு ப்ளெயின் இதில் சாப்பிடுவோம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். வெந்தயம் போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு பிடிச்ச 2 காஞ்ச மிளகாய். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். காஞ்ச மிளகாய் தாளிப்புக்கு போட்டு நல்லா அந்த ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வர்றப்ப இது நம்ம சாப்பிட்றப்ப கடிப்படுறப்ப நல்லா இருக்குங்க மோர் குழம்புக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த காயோடு சேர்த்த மோரை இதில் ஊற்றி இதை வந்து கொதிக்க ரொம்ப விடக்கூடாதுங்க. அங்கங்கே கொதிப்படுறப்ப இறக்குனா போதும். நமக்கு ஊற்றி கொடுத்துக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே காயிலையும் நான் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக அளவாக போட்டுக்கிட்டேன். 4 ட்ரிப்பு நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக கொதி வர்றப்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க விட்டோம்னா ஒரு மாதிரி திக்னஸ் மாதிரி வந்துடும். அதனால் ரொம்பவும் கொதிக்கவும் விடக்கூடாது. இதை மோர் குழம்பை பொறுத்த வரலுமே அந்த நம்ம அரைச்ச போட்ட மசாலா லைட்டாக வெந்தாவே போதும். அது போதும், ரெடி ஆயிருங்க. நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி